அதான் ஏற்கனவே பிசினஸ் பண்றேன்னு சொல்லி சொதப்பனது பத்தாதா? மறுபடியும் இப்ப எதுக்கு பிசினஸ்? எப்ப பார்த்தாலும் எல்லாரும் இதையே சொல்லிக்கிட்டு இருங்க. ஏன் இங்க வேற யாரும் தப்பு பண்ணலையா? நான் மட்டும் தான் தப்பு பண்றேனா? தோ கௌதம் இருக்கானே, கம்பெனில வேலை செஞ்ச பொண்ணை லவ் பண்ணிட்டு குடும்பமே வேணாம்னு சொல்லிட்டு போனா, திரும்ப வந்தா மன்னிச்சு நீங்களா சேர்ந்து அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தீங்களே, அது தப்பு இல்லையா? சரி இவன் தான் அப்படி இருக்கான்னா, தோ நம்ம மச்சான் வருண் இருக்கானே, இவன் என்ன பண்ணா? ஒரு பொண்ணை லவ் பண்ணா, அந்த பொண்ணை ஏமாத்திட்டான். ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல, அந்த காரணத்துக்காக வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி இவளையும் ஏமாத்திட்டான். அவனே மன்னிச்சு ஒரு பிசினஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க, அது தப்பு இல்ல. நான் பண்ணது மட்டும் தான் தப்பு இல்ல. இங்க பாருங்கண்ணே, உங்களுக்கு பிரச்சனை என்னவோ அத பத்தி மட்டும் பேசுங்க. தேவையில்லாம எங்களை பத்தி எல்லாம் எதுக்கு பேசுறீங்க? வான்மதி, அவரு பெரியவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க அவருக்கு பதில் சொல்ல போறாங்க. நீ எதுக்கு தேவையில்லாம இதுக்குள்ள வர? அவர் ஏன் வீட்டுக்காரரை பத்தி பேசும்போது என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? வான்மதி சும்மா இருங்க. என் புருஷன் கௌதம் எதுவும் கேட்க கூடாதா? அண்ணி, அக்கா சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. இது வேற விஷயம். வருண் அத்தை கிட்ட எந்த பணமும் வாங்கி பிசினஸ் ஆரம்பிக்கல. அவர் சொந்த உழைப்புல தான் போராடி இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுக்கு தேவையானத நீங்க அத்தை கிட்ட பேசுங்கன்னு சொல்லிதான் அக்கா சொல்ல வரா. ஓ, அக்காவும் தங்கச்சியும் ஒன்னா சேர்ந்து பேசுறீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அண்ணி. அப்படிதான் வச்சுக்கோங்களேன். ஆனா நாங்க என்ன தப்பா பேசிட்டோம்? என்ன கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நான் ஏன் கேட்க கூடாது? கேள்வி கேளு, கேளு, உன் இஷ்டத்துக்கு கேளு. நீங்க எல்லாரும் நின்னு வேடிக்கை பாருங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. சில பேருக்குலாம் நம்ம எவ்வளவு சொன்னாலும் புரியாது. அப்படிதான் ரேகாவும். அவகிட்ட நான் எவ்வளவு சொன்னேன், கேட்டாளா? சரி விடு, அவ தலை எழுத்த அவ்வளவுதான். சரிடி, நான் அப்புறம் பேசுறேன். பாய். என்ன நீ என் மருமக திங்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களா? ஆமா, என்னாச்சு? யார்கிட்ட போன்ல அவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருந்த? அந்த கொடுமையை ஏன் அண்ணி கேக்குறீங்க? என் ஃப்ரெண்டு ரேகான்னு ஒரு பொண்ணு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு, மாசமா வேற இருக்கா. அவ ஹஸ்பண்ட் அதுக்குள்ள தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு. அச்சச்சோ, ஏன்? அது ஒண்ணும் இல்ல அண்ணி, என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி நல்ல வசதியான குடும்பம். சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்த்தாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ லவ் பண்ண பையனையே கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டோட மாப்பிள்ளையா அவங்களும் பாத்துட்டாங்க. ஆரம்பத்துல நல்லாதான் பாத்துக்கிட்டாங்க. நீ எங்க வீட்டு மருமகன் இல்ல, எங்க மகன், அப்படி இப்படின்னு சென்டிமெண்டா பேசி அவரை அங்கேயே வேலைக்கு வச்சுட்டாங்க. நீ நாள் போக போக அவருக்கு அந்த வீட்ல மரியாதை குறைய ஆரம்பிச்சது. அவங்க மாமியாரு அவரை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறது, சாப்பிடும்போது குத்தி காட்டுற மாதிரி திட்டுறதுன்னு ரொம்ப கொடுமை பண்ணாங்க. கொஞ்ச நாள் அவரும் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. அப்புறம் ஒரு நாள் அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டாரு. அக்கா, அக்கா, அக்கா இருக்கா? அக்கா சொல்றத கேளுக்கா. அக்கா வேணாம்க்கா. அக்கா, அக்கா என்னங்க அக்கா, பேசிட்டு அக்கா, இருக்க? அக்கா, அக்கா, அக்கா ப்ளீஸ் இந்த நிலைமையில வீட்டு விட்டு சொல்றத போறத கேளுக்கா. அக்கா, என் புருஷன் கௌரவத்துக்கு முன்னாடி எனக்கு எதுவும் பெரிய விஷயம் இல்ல. அக்கா, அக்கா ப்ளீஸ்க்கா, அவசரப்படாதீங்க. எல்லாம் என்னாலதான்க்கா. நான் மாமா கிட்ட அம்மா கிட்ட பேசுறேன். அக்கா, அக்கா, அக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா, அக்கா ஒரு நிமிஷம் இருக்கா? அக்கா நான் சொல்றத கேளுக்கா. அக்கா வேணாம்க்கா. அக்கா ப்ளீஸ் சொன்னா கேளுக்கா. அக்கா, அக்கா, அம்மா என்ன மாமா கொஞ்சம் சொல்லுங்க மாமா. நீங்க எல்லாரும் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. பெரியவங்க எல்லாம் வேடிக்கை தானே பாத்துட்டு இருக்காங்க. என் புருஷன் இன்னும் எவ்வளவு உழைச்சா எல்லாருக்கும் நம்பிக்கை வரும்? அவர் கேட்ட விஷயம் அவருக்கு கிடைக்க. இவ வேற தேவையில்லாம புலம்பிக்கிட்டு. சரி புலம்பட்டும். இவ புலம்புறத வச்சு ஏதாவது பிசினஸ் கிடைச்சா நல்லதானே இருக்கும். நம்ம மட்டும் பேசி கண்டிப்பா நம்ப இருக்க மாட்டாங்க. ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய். அண்ணாமலை, என்ன நம்மள பாத்துக்கிட்டு இருக்க? உள்ளத்தாச்சி பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போறாங்கற, அமைதியா இருக்க. நீ ஏதாவது சொல்லுமா? அக்கா, 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 அக்கா சொல்றத கேளுக்கா. அக்கா, அக்கா வேணாம்க்கா. அக்கா, 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 பவித்ரா, பவித்ரா, அக்கா, அக்கா சொல்றத கேளுக்கா.
பவித்ரா, நான் சொல்றத கேளு. நீ வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. நான் இந்த பிரச்சனைய சரி பண்றேன். அண்ணாமலை, நீ யார்கிட்டயும் கெஞ்ச வேண்டாம். இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் இனிமே நாம அந்த வீட்டு பக்கமே போக கூடாது. அவங்களே தேடி வந்து கூப்பிட்டாலும் சரி. நம்மள மதிக்காதவங்க வீட்ல இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க என்ன சம்பாதிச்சு கொடுக்கறீங்களோ நான் அதை வச்சு குடும்பம் நடத்துறேன். கூழோ கஞ்சியோ இருக்கிறத வச்சு நம்ம கௌரவத்தோட இருக்கலாங்க. என்னங்க? ஆமா, இவ பெரிய ரோஷக்காரி. நமக்கு ரோஷம் ஒண்ணுதான் கேடு. நீ குடிப்படி, கூழோ கஞ்சோ, நான் எதுக்கடி குடிக்கணும்? ஏதாவது பேசி ஒரு கடையை வாங்கிடலான்னு பார்த்தா இப்படி ஓவரா ரோஷமா பேசி தேர இழுத்து தெருவில் விட்டுட்டேடி. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டேடி. இருக்கிறத வச்சு குடும்பம் பண்ணுவாளாம். என்னடி இருக்கு? ஒரு மண்ணும் கிடையாது நம்ம கிட்ட. இவ்வளவு நாள் வசதியா வாழ்ந்துட்டு இப்ப தெருவுல குடும்பம் நடத்த சொல்ற? ஏடி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இங்க பாரு, ஏதாவது பேசுன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கர்ப்பமா இருக்குன்னு கூட பார்க்க மாட்டேன். நடு ராத்திரியில நடு ரோட்ல கொண்டு வந்து நிறுத்திட்டல பாரு, ஏவன் எவனோ வரான். முதல்ல கிளம்பு, கொஞ்சம் வேகமா நட. இப்ப என்ன, மாப்பிள்ள தனியா பிசினஸ் பண்ணதானே பணம் கேட்டாரு. நாம கொடுத்துடலாம்க்கா. வேண்டாம் அண்ணாமலை, மாப்பிள்ளைக்கு நீ ஏற்கனவே நிறைய பண்ணிட்ட. அவர்தான் அதை புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிறாரு. இனிமே அவரோட உழைப்புல தனியா வாழ்ந்து காட்டட்டும். அக்கா, நான் மாப்பிள்ளைக்காக கொடுக்கல, நம்ம பொண்ணுக்காக கொடுக்கறேன். அவன் இன்னொரு இடத்துல போய் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. நம்ம பொண்ணை விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல. மாப்பிள்ளை கேட்ட பணத்தை மட்டும் இல்ல, பவித்ராக்காக சொத்து மொத்தத்தையும் கூட நான் கொடுக்க தயாரா இருக்கேன். அவங்கள போய் கூட்டிட்டு வந்துடலாம்க்கா. என் பொண்ணு வயித்துல குழந்தையோட தனியா போய் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாதுக்கா. நீ பவித்ரா மேல எவ்ளோ பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் அண்ணாமலை. அவளுக்காக நீ என்ன வேணா பண்ணுவ. ஆனா நாம நினைக்கிற மாதிரிலாம் இப்ப பண்ண முடியாது. நாம இப்ப தனியா இல்ல, பிள்ளைங்கெல்லாம் வளர்ந்து மருமகள்களும் வந்தாச்சு. இனி இந்த குடும்பத்துல அவங்களுக்கும் உரிமை இருக்கு. நாளைக்கு அவங்க நம்மள எந்த கேள்வியும் கேட்ற கூடாது. என்னக்கா பேசுறீங்க? யாரு என்ன கேட்பாங்க? பவித்ரா நம்ம பொண்ணு. இந்த வீட்ல வருண் கௌதமுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை பவித்ராவுக்கும் இருக்கு.